ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சம் ஓமம், அதுக்கு அடுத்தது உடச்ச கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, உளுந்து, சீரகம் எல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு அடை செய்யலாம். அதாவது தட்டை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொரிச்சிட்டு காட்டுறேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது, நம்மளது மொபைல் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லா எடுத்து காட்ட முடியும். நான் போட்டு வந்து காட்டுறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. ஆனால் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும்ல, அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு ஸ்நாக்ஸ், அவ்வளோதான். கடையில் ஓலைப்பக்கடெல்லாம் அந்த சீவல் சொல்லுவோம், இங்கே ஓலைப்பக்கடா சொல்கிறாங்க. அதெல்லாம் செம்ம உப்பாக இருக்குங்க. சாம ஒரு முறுக்கு வாங்கிட்டு வந்தார், பட்டர் முறுக்குன்ட்டு. சரியான உப்பு. பட்டர் முறுக்கில் சாதாரணமாக அந்த வெள்ளை முறுக்கில் அது பயங்கர உப்பு. செஞ்சு முடிச்சாச்சுங்க என்னுடைய குட்டி ஸ்நாக்ஸு. நல்லா தான் இருக்கேன். பார்த்தீங்களா, அர்ஜென்ட்டுக்கு அப்பா நிற்கவே முடியல கிச்சனில், அப்படி வேத்து கொட்டுது. அர்ஜென்ட்டுக்கு அப்படியே தட்டி போட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. Another cool thing about our neighborhood that I personally love is we don't have an HOA. A lot of neighborhoods aren't that in Austin, so everyone can kind of just do what they want as far as landscaping goes and painting like your house goes and your doors. So I think it's really fun because all the houses end up looking really unique. இப்படிதாங்க கரண்ட் போயிடுது. எப்போவுமே கரண்ட் இருக்க மாட்டேங்குது. நான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. கரெக்டாக கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி அமைஞ்சிருது. எப்போ கரண்ட் விடுவாங்கன்னு தெரில. ஏசி கூட போட்டு வைக்கல நான். சரி வெளில வந்துட்டேன்னா ஏசி போட்டு வைக்கல. உங்கள் ஏரியாவில் இப்படி தான் பவர் கட் ஆகுதா சொல்லுங்கப்பா. எந்த லைனுமே இல்லை. த்ரீ ஃபேஸு எப்போவுமே இருக்க மாட்டேங்குது எங்கள் ஏரியாவில். யானே தெரில, இப்படி பவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு தெரியுமா கரண்ட்டு போகுது? ஒரு 6 மணி இல்லை 7 மணி இந்த டைமில் கரண்ட்டு போகுது. போகிற கரண்ட்டு 9:30க்கு தான் வருது தெரியுமா. அப்படி பவர் கட் பண்ணுறாங்க. எதுக்கு தான், என்ன தான் பண்ணுதுன்னு தெரில இந்த கவர்மெண்ட். சும்மா பவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வாட்டி சரியான மழை இல்லை, அதனால் கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த தண்ணி இல்லை. மேனுஃபேக்சரிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, மின் உற்பத்தி செய்கிறது கம்மியாக இருக்குது. அதனால தான் பவர் கட் பண்ணுறாங்கன்னு சாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அதுக்குன்னு இப்படியா வெளில கூட போக முடியாதுங்க. லைட்டு டார்ச் லைட்டு ரெடி ஆகலை. பேட்ரி வந்து போடணும். அதனால் வெளியே அது சும்மா போய்ட்டு வாக்கிங் போய்ட்டுருக்கலாம். எங்கள் ஆண்டி ஹவுஸ் ஓனர் ஆண்டி வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் இருக்குது, அதனால் வெளிலையும் போக முடியாது. கரண்ட் வந்தோடனே காட்டுறேன். இப்போ நான் இந்த அரிசி குப்பை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி தோசை மாவு ஊற போட்டுருவேன்.
கழுவி க்ளீன் பண்ணி போட்டுருவேன். அப்புறமா கிரைண்டரில் நாங்கள் போட்டுருவோம். நைட்டு சாம் போட்டு அரைச்சிடுவார். இப்போ சாப்பாடு மட்டும் தான் வைக்கணும். தக்காளி சட்னி இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஊறுகாய். எங்கள் பாட்டி ரூபி பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்து கொடுத்தாங்க. அவங்க வேலை செய்கிற வீட்டில் வந்து சேட்டு அம்மா இருக்காங்க போல், அவங்க கொடுத்தாங்க ஊறுகாய். செம்ம டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட்டு. அப்புறமா மாம்பழம் ஒன்று இருக்குது, அதை வச்சு சாப்பாடு முடிச்சிடுவோம் அன்றைக்கி. கூட்டு ஏதாவது செய்யலாம் தான் பார்த்தேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வயிறு ரொம்பிடுச்சு. ப்ளஸ் வந்து எண்ணெய் பொருள் வேறையா, தலை வேறு லைட்டாக சுற்றுது. அதனால் கொஞ்சம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு எஞ்சி சர்ச்சுக்கு போகணும், ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஓகே ஓகே பாய். இதுக்கே பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு, கரண்ட் வரல. என்னுடைய மருமகன், பெரிய மருமகன் இங்கே வந்தால தஞ்சாவூர்லேருந்து, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷன் வந்து விபேஸில் வந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எப்பா எடுத்துகிட்டு போப்பா, எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னேன். நீங்கள் வச்சுக்கோங்கன்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னான். அதுக்கு அடுத்தது எங்கள் அக்கா, என்னுடைய நாத்தனார் இருக்காங்களா, அப்புறமா அண்ணா, சாமுடைய மாமா, எனக்கு அண்ணா எங்கள் அண்ணா சொன்னார், அம்மா இது வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம்மா நிறைய பாத்திரம் இருக்குது அங்கே, அதனால் நீயே வச்சுக்கோ, அவன் ஞாபகமாக வச்சுக்கோன்ட்டு எங்கள் அண்ணாவும் எங்கள் அக்காவும் சொன்னாங்களா, சரின்ட்டு வாங்கிட்டேன். ஆனால் பிள்ளை கஷ்டப்பட்டு விபிஎஸ்க்கு போய் கஷ்டப்பட்டு வாங்கினது, எனக்கு வாங்குறதுக்கு மனசே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, கம்பல் பண்ணி பாசமாக கொடுத்துட்டு போனாங்க. அதை நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சரி, மருமகன் ஞாபகமாக வச்சுக்கலாம், பெரிய மருமகன் ஞாபகமாக கிஃப்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இது எனக்கு இந்த அரிசி இட்லி மாவு ஊற போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தான் நான் வந்து ஊற போட போகிறேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக இருக்கும், நல்லா பெரிய சட்டி. எத்தனை டூல்ஸ் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டு போயிடுவார் நம்ம ஆள். நம்ம ஆள் இல்லை, என்னுடைய ஆள் சாமி சொல்கிறேன். நல்லா கொடுக்கணும். அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், மொறுன்னு தள்ள போயிடும், ஆறுன்னு. அதான் தேங்க்யூ அரிஸ்மா அக்கா அண்ணா, தேங்க்யூ. கஷ்டப்பட்டு வாங்கினதுங்க. விபிஎஸ் போயிட்டு ஒரு கிஃப்ட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. லீவ் போடாமல் போய் வாங்கணும். அரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் செகண்ட் தஞ்சாவூரில், அவங்க ஸ்கூலில் வந்து 10th வந்து ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கிறான். அந்த கிளிப்பிங் எல்லாம் அக்கா எனக்கு அனுப்பிச்சாங்க. அது வந்து நான் யூடியூப்பில் வந்து இந்த கிளிப்பிங் இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்கூல் செகண்ட் வந்தால் 420 மார்க் எடுத்திருந்தான். அதுவும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 3ஆம் இடம் 2 மாணவர்கள் இருக்கிறார்கள். மனுஷீக திட்டங்களும் இயேசுவ நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாகப்பா. எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் காலத்துல ஒப்பு கொடுக்கிற மாணவரே. இதை நான் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். புழுங்கரிசி ஒரு எப்படின்னா, புழுங்கரிசி ஒரு 5 ரொம்ப சொல்லுவாங்களே, டக்குனு பேர வந்துட்டேன். 5 உலக்குனா, பச்சரிசி ஒரு உலக்கு, மொத்தம் 6. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 1.25 அளவு உளுந்து வந்து போடுவேன். ஏன்னா சில டைம் ஒரு உளுந்து போடுவேன் இது ஃபுல்லாக. இப்போ நம்ம இதில் 5 இதை ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் மொத்தமாக தான் பக்கம் போட்டு அரைப்போம். சாம் வந்து மெஸ்ஸில் வேலை பண்ணனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தான் போட்டு இது பண்ணுவாங்க, அரைப்பாங்க. இப்போ மொத்தம் இது 6. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 1.25 உளுந்து எடுப்பேன். ஓகே,
சூப்பராக பார்த்துதுப்பா பாத்திரம். நான் தனித்தனியாக போட்டு வைப்பேன். ஒரு 2 சின்ன ஒரு பெரிய பாத்திரம் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அரிசியை நான் வந்து வைப்பேன். இப்போ இந்த பேஷன் நல்ல யூஸ்ஃபுல், பயங்கர யூஸ்ஃபுல். நான் கொடுக்கும்போதே முடிவு பண்ணி வச்சுட்டேன், அழகா நமக்கு அரிசி போட்டு இட்லிக்கு போட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த பாத்திரம்னு நினச்சேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா. எங்கள் அக்கா வீடியோ பார்ப்பாங்க, எங்கள் நாத்தனார் தஞ்சாவூரில் இருக்காங்க, பிரதிபாக்கா பார்ப்பாங்க. தேங்க்யூக்கா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒலை போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ உளுந்து போட வேண்டியதான். செல்லு சரியில்லைனாலும் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. உளுந்தே போதும் எனக்கு தெரிஞ்சு, கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பாப்பம்மா, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். நானே செஞ்சேன். இப்போ ஏமா இதெல்லாம் செஞ்சுன்னு ஓட்ட வடையா? ஐயோ, கல்லு மாதிரி செஞ்சு வச்சிருக்கேனா? இதெல்லாம் நீ செஞ்சு சாப்பிட்டனா நீ ஜென்மத்து ஒல்லியாக மாட்டேன். அது என்ன தெரியுமா பாப்பம்மா, நான் வந்து ஹோம்மேடாக செஞ்சுருக்கேன். இருக்கிற மாவு வச்சு. ஆமா, இன்னும் மெலிசா போட்டு அதுக்கு கடலை மாவு நிறைய வேணும். இது ஃபுல்லா கொஞ்சம் பாதி அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு. என்னோட சொல்லவா அப்படியே தின்ட்டு அப்படியே கிளம்புவா? சொல்லுங்க. அதான் சொன்ன குறைச்சு சொல்லுவேன். ஏமா இருக்கிற வச்சு நீங்க எல்லாம் வாங்கிட்டு செய்யுங்க. நான் ஏதோ ஆசைக்கு இருக்கிறத வச்சு செஞ்சிருக்கேன். என்னங்க உங்களுக்கு தான் பேபிமா. ஏன் வலிக்கும், ரொம்ப குறை சொல்லுவாரு. அதாவது ஜென்ஸு வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லையே பிறந்தவங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டை முறுமுறுன்னு இருக்கிறத விட லாஸ்ட்டாக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்ச பிறகு மீந்ததில் எங்கள் அம்மா போட்டு தருவாங்க, அது மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து தட்டை இல்லை சரியா, இருக்கிறத வச்சு ஒரு மாவு வச்சு என்னமோ செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் கடலை மாவு, அதுவே கொஞ்சம் அரிசி மாவு. நீங்க என்னமோ வாங்கி செய்யுங்க. அதுவும் முறுக்கு மாவு. அப்படியா? அது என்ன மாவுன்னு தெரியல. கடலை மாவு வச்சேன். இருக்கலாம், உங்க பாஸ்டரா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், நீங்க தங்கி இருக்கிற இடத்துல கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், கூட தங்கையோ. நிறைய சாதனை செஞ்சுட்டாங்க இன்னைக்கு. நேற்று கொண்டு போட்டாங்க. ஆகி 1 hour போன செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. அப்பா கால் வலிக்கும். மாவு பக்கெட்ல இருக்குது. பக்கெட்ல இருக்க மட்டும் தானா? வெளியே அங்கே இருக்குது. இது வந்து இப்போ நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? என்னங்க ஏன் திறந்து வச்சிருக்கீங்க மூடியை? அது மேலே ஒரு மூடி இருந்துச்சு, காலையில் எதுக்கு எடுத்துன்னு போனேன், அதோட மறந்துட்டேன். வெயில வெயில போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி சாம் தான் வச்சார் கிரைண்டரில் போட்டு. தூக்கம் வந்துச்சு, சாம் சண்டை போட்டுகிட்டே கிடக்காரு. அதுக்கு அடுத்தது தயிருக்கு உரம் ஊற்றியாச்சு. கஞ்சி தண்ணி எடுத்து வச்சேன், மறந்துட்டாங்க குடிக்க. எல்லாமே ஞாபக சக்தியை நான் எங்கே நீ வந்து
நீ என்னன்னு தெரியல, பிடி உஷாவா ஆவான்னு தெரியல. ஒரே நாள் நான் பிடி உஷாவா ஆக போறேன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்க முடியாம வந்தாங்க ஒருத்தர். ஒரு கால் போராடி அதான் சாப்பாடு வச்ச தண்ணி எடுத்து வச்சேன், ஆறி போச்சு. சுட குடிச்சு அதான் டேஸ்ட்டு. வெள்ளம் இருக்குதா, வெள்ளத்தை கடிச்சிட்டு அப்படியே குடிக்கலான்னு இருந்தேன், மறந்துட்டேன். போங்க. மாம்பழம் சாப்பிட்லான்னு தண்ணியில் ஊற போட்டேன். ஆனால் மாம்பழம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும் நாளைக்கு. மிச்சம் மேலெல்லாம் நாளைக்கு காலையில் வச்சு தாங்க பார்க்க முடியும். நான் சரியான டயர்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு. நல்லா செஞ்சு சாப்பிட்டு அது மாவு இங்கேயும் கொஞ்சம் இருக்குப்பா, காட்டுறேங்க. நாளைக்கு காலைல யூஸ் பண்ணால் சாம் சாப்பிட மாட்டார் சண்டே சர்ச்சுக்கு போகும்போது. நான் இப்போ தைராய்டு மாத்திரை போடுறதுனால நான் சாப்பிட்டுட்டு போனால் தான் என்னால் அங்கே கொஞ்சம் நேரம் இருக்க முடியுது. ஆனால் சாப்பிடாம போய் கொஞ்சம் இப்போ எனக்கு அல்சர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு வயிற்றில். அதனால் திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கேன். மாத்திரை போட்டு அப்படியே சாப்பிடாம போயிடுவேன். இந்த சொம்பு அம்மான்னு இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் சப்பி போயிருக்குது. இதை நிமித்தி கொடுங்கங்க. நிமித்த முடியாதாம்மா? உளிக்கு ஊற்றுறவங்ககிட்ட பக்கம் கேட்க பண்ணுமா? அவ்வளோதான், நைட் மோட் ஆன் ஆகிவிட்டது. மணி 12 இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நாங்கள் தூங்க போகிறோம். ரொம்ப வீடியோ எடிட் பண்ணி போடலான்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெட்டு கட் ஆகிடுச்சு. சாம் வந்த பிறகு தான் இப்போது நெட்ஒர்க் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? இதுவரை இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஏதோ இன்றைக்கி ஒரு சின்ன விலாக், அது எடிட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்படியே எடுத்து அப்படியே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், குட் நைட், ஹாப்பி சண்டே. நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம்